இன்றைக்கி நம்ம ஒரு காலையில் வெண்பொங்கல் செஞ்சுக்கலாம் டிஃபனுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3/4 டம்ளர் அரிசி, ஒரு 1/4 டம்ளருக்கு மேலே பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுக்கலாம். அரிசி பருப்பு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுருக்கேன், அளவு தண்ணி. அதில் பாருங்கள், கொஞ்சமாக நெய் போட்டிங்கன்னா சாதம் நல்லா குலைவாக இருக்கும், நல்லா சூப்பராக மசிஞ்சு வரும். இப்போ நான் நெய் போட்டு தான் தாளிப்பெல்லாம் போடல. ஃபஸ்ட்டு அரிசி பருப்புலேயே நான் நெய் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ நான் 2 பத்து தேங்காய் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் வேர்க்கடலை சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, ஒரு 5 வரமிளகாய், அதாவது பச்சை மிளகாயில் காஞ்சிருச்சு, ஒரு பல் பூண்டு பெரியப்பாங்க. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, நம்ம வேர்க்கடலையும் தேங்காயும் போட்டு சட்னி அரைச்சிட்டோம் சூப்பராகவும். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்டிருக்கேன். இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். வேர்க்கடலை தேங்காய் போட்டு நல்லா வரமிளகா போட்டு காஞ்ச மிளகா, அது மிளகா வத்தல் போடாமல் நம்ம அந்த பச்சை மிளகாய் காஞ்சிரும் பார்த்திங்களா, அது போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்த பருப்பு சின்ன வெங்காயம் போட்டு தாளிப்பு போட்டால் சூப்பராக இருக்கும். சட்னியை போட்டாச்சு. இப்போ பொங்கல் தாளிச்சிக்கலாம். இப்போ பொங்கல் பாருங்கள் வந்துடுது, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் விட்டுட்டேன். இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இந்த ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சுட சுட சூப்பரான நெய் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தேங்காய் வேர்க்கடலை போட்ட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், மசால் வடை, உளுந்த வடை. இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், சட்னி, வடை. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.